Hello everyone, welcome to Nigra Techies. இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா Angular application எப்படி IIS serverல deploy பண்றது அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நார்மலா ரன் பண்ணும்போது அதோட அவுட்புட் பாருங்க. ஸோ நம்ம Angular அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ரேஷனுக்குமே நமக்கு வந்து CLI கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ சேம் வே டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புல்ட் கிரியேட் பண்ணோம். அந்த புல்ட் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு CLI கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான CLI கமாண்ட் பாத்தீங்கன்னா ng build சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்ட் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனில் DASTங்கிற ஃபோல்டர் இருக்குது அந்த ஃபோல்டரில் போயிட்டு புல்ட் ஃபைல் வச்சிரும். ஒன்ஸ் இந்த புல்ட் கம்ப்ளீட் ஆனோன்னா நம்ம IIS சர்வரில் போயிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த புல்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ ஆக்சுவல் ஃபோல்டரில் போய் பார்த்துடலாம். ஸோ இதான் நம்மளோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் டிஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் ஸோ இந்த ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒரு 7 ஃபைல்ஸ் இருக்குது. இந்த ஃபைல்ஸ் தான் ஆக்சுவலாக பில்ட் ஃபைல். இதுதான் நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா IIS சர்வர் தான். ஸோ IIS சர்வர் வந்து உங்கள் மிஷினில் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் IIS சர்வர் வந்துட்டோம்னா இந்த IIS சர்வரில் நமக்கு சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஆட் வெப்சைட்டு. ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட வெப்சைட்டோட நேம் கொடுத்துட வேண்டியதான். கஸ்டமர் போர்ட்டல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பாத் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். பிசிக்கல் பாத் வந்து லேர்னிங் டிப்ளாய்மெண்ட். ஸோ அதில் நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆங்குலர் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் போர்ட் பார்த்தீங்கன்னா 80 ஆல்ரெடி யூஸில் இருக்கும். ஸோ நான் 82 கொடுத்துருக்கேன். ஓகே. என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சைட் கிரியேட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா CLR வெர்ஷன். நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதே பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க்லாம் நம்ம பண்ணல. ஒரு அவுட் சைட் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த .NET CLRல ரன் ஆகாது. ஸோ இதில் போயிட்டு நம்ம டைப் வந்து நோ மேனேஜ்டு கோட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். போயிட்டு ஒருக்கா ரீசைக்கிள் பண்ணிட்டா பெட்ரு. இதை பண்ணலன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட புல்டு ஃபைல் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா நம்மளோட லோக்கல் மிஷினில் இருந்து புல்ட் எடுத்துட்டு சர்வரில் தான் அந்த பாத்தெல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் மிஷின்லேயே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால லோக்கல் மிஷினில் இன்னொரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்து வந்து இங்கே மூவ் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி பார்த்துடலாம் என்ன அவுட்புட் வருதுன்ட்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமரை கிளிக் பண்ணுறேன். கஸ்டமரும் நம்ம லோட் ஆயிடுச்சு. எடிட் கிளிக் பண்ணியாச்சுன்னா லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுற மாதிரி தோணும். பட் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இப்போ எந்த மெனு கிளிக் பண்ணாலுமே நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு வந்து HTTP எரர் 404 எரர்ங்கிறது வந்துடும். ஸோ இந்த எரர் வந்து எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா URL ரீரைட் அப்படின்ற ஒரு லாஜிக் வந்து நம்ம பண்ணணும். இது வந்து IISல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திங் ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு URL இருக்குது. நீங்கள் URL ரீரைட் 2.0ங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மிஷினில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் போயிட்டு இன்ஸ்டால் திஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் இது டவுன்லோட் ஆகும் பேக்கேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அந்த சேஞ்சஸ் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் எங்கே நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஒன்ஸ் நீங்கள் URL ரீரைட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மிஷினில் நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். URL ரீரைட்டுங்கிற ஆப்ஷன் வந்து IISல எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாத வரைக்கும் இந்த ஆப்ஷன் ஆக்சுவலாக இருக்காது. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் இந்த ஆப்ஷன் வரும் சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் பார்த்தீங்கன்னா வெப் கான்ஃபிக் ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வெப் கான்ஃபிக் ஃபைல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த URL ரீரைட்டுக்கு சம் லாஜிக்ஸ் நம்ம எழுத போகிறோம். அதை நம்ம எழுத போகிற பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா வெப் கான்ஃபிக். நார்மலாக நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெப் கான்ஃபிக்லாம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து வெப் கான்ஃபிக் ஃபைல் நம்மளாக தான் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே இதான் நம்மளோட டிப்ளாய்மெண்ட் பார்த்து இங்கே போயிட்டு வந்து ஒரு வெப் கான்ஃபிக்கு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடலாம். போய்ட்டு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அங்கே போயிட்டு வெப்
web.config. So if you want the file name extension, the file might be become unusable. So actually இது வந்து text file இருக்கு, நமக்கு தேவை web config தான். So நம்ம வந்து yes கொடுத்துக்கலாம். So இது default சில டைம்ல வராது, நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாவே கிரியேட் ஆயிரும். இவன் நீங்க சேவ் பண்ணும்போது கூட நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாவே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த வியூக்கு போங்க, வியூல போயிட்டு இந்த ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ங்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி விடுங்க. சப்போஸ் நீங்க இதை கிளிக் பண்ணி விடலன்னா திருப்பி அந்த டெக்ஸ்ட் ஃபைலாவே இருக்கும், உங்களுக்கு கண்டினியூஸா இஷ்யூ வந்துட்டே தான் இருக்கும். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட வெப் கான்ஃபிக் இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த வெப் கான்ஃபிக்ல என்ன கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணணும்? ஸோ வெப் கான்ஃபிக்ல ஆட் பண்ண வேண்டிய கண்டென்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ ஒரு கான்ஃபிகரேஷனுக்குள்ளாடி வெப் சர்வரில் சம் சேஞ்சஸ் பண்ணுறீங்க யூஆர்எல் ரீரைட்டுக்காக. ஸோ நமக்கு வந்து இப்போ போர்ட்டல் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் டைரெக்டாக ஸ்லாஷ் மட்டுமே போதும், வேறு எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, நம்ம இந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் ஐஏஎஸ்க்கு போயிட்டு இந்த சைட்டை ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு என்னோட அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ பாருங்க நமக்கு வந்து சைட் லோட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எடிட்ல இருக்கேன், எடிட்ல வந்துட்டு நான் திருப்பி லோட் கொடுத்தா கூட எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸோ என்ன ஒரு லாஜிக் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேண்டிங் பேஜ், இந்த லேண்டிங் பேஜ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, ஏற்கனவே ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்ல போயிட்டு என்ன ஒரு சப்சைட் ஆட் போயிட்டு ஆட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் அலைஸ் நேம் மாதிரி மட்டும். ஸோ அந்த மாதிரி சினாரியோலாம் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி சினாரியோல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஆர்எல் வந்து இந்த மாதிரி லோகோ, ஐ மீன் நம்மளோட டொமைன் நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சம் நேம்ஸ் இருக்கு, ஸ்லாஷ் கொடுத்து சம் நேம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோலாம் வருதுன்னா நம்ம புல்டு பண்ணுறதுல இருந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ புல்டு பண்ணும்போது நம்ம நார்மலாக புல்டு பண்ணுறதுக்கு என்ன கொடுத்தோம்? NGBUILD கொடுத்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த NG புல்டுக்கு கூடாலே இந்த பேஸ் ரெஃப்னு இருக்குல்ல, base-href கொடுத்துட்டு நம்மளோட என்ன அலையஸ் நேம் நம்ம கொடுக்க போகிறோமோ, ஐ மீன் IIS சர்வரில் நம்ம என்ன அலையஸ் நேம் கொடுக்க போகிறோமோ அந்த நேம் அப்படி இங்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது வரைக்கும் சேம், base-href வரைக்கும் சேம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நேம். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் வந்து புல்டு கொடுத்துட்றேன். புல்டு ஜென்ரேட் ஆகிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, எகைன் புல்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எகைன் இந்த டிஸ்ட் ஃபோல்டரில் தான் நமக்கு எல்லா ஃபைலுமே இருக்க போகுது. ஸோ இந்த எல்லா ஃபைலுமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம், ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த வெப் கான்ஃபிக் வந்து எப்பவுமே நமக்கு சேஞ்ச் ஆகாது, ஒன் டைம் பண்ணுற சேஞ்ச் தான், அது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஸோ பாருங்கள், நான் ஆக்சுவலாக லேண்டிங் பேஜ் வந்து 82 இதை வச்சு தான் ரன் பண்ணுறேன். டிஃபால்ட்டாகவே நமக்கு கஸ்டமர் போர்ட்டலுங்கிறது வந்துடுது. இப்போ நான் கஸ்டமர் கிளிக் பண்ணியாச்சுன்னா எகைன் அடுத்த கஸ்டமர் வருது. ஸோ அங்கே போய்ட்டு ஆடை கிளிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து கிரியேட் ஆகிடுது. ஈவன் நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் கூட எல்லாமே நம்ம கிளியராக ஒர்க் ஆகுது. ஸோ ஹோப்லி இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் என்னென்ன யூஆர்எல்ஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் திங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.